விஜி ஜி என்ன பண்ற? மீனா? வாவ், என்ன மீன் அது? என்ன மீன்னா கடல் பாறை மீன். கடல் பாறையா? குழம்பு. சரண ஏதோ அழுகுறானா? அவனுக்கு என்ன வேலை? ஏன சரண மீன் சாப்பிட்றீங்களா? குழம்பு. குழம்பு மீனா? கத்திரிக்காய் போட்டு குழம்பு மீன். கத்திரிக்காய் போட்டு குழம்பு மீனா? எப்படி? வா 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 வா. இருக்குல்ல இது ரோஸ்ட். என்ன பக்கத்தால அடுப்புல ரோஸ்டா? ஏ விஜி, இது என்னது? கொண்டை முடி கட் பண்ணிட்டியா? கொண்டை போட்டு வச்சிருக்கிறியா? இங்க விஜி விஜி, உனக்கு இந்த மாதிரி தான் விஜி ஆசையா இருக்குது. ஹேர் கட் பண்ணிக்க விஜி. பண்றேன். ஹேர் கட் பண்ணு விஜி. மேல படாதனால வேர்க்கல. இல்லனா வேர்க்கும். இது என்னென்ன மசாலாலாம் போட்டிருக்க? இதுல வந்து வெங்காயம். இது ரோஸ்ட்டுக்கு? ஆமா. வெங்காயம், மிளகு, அப்புறம் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமா கொத்தமல்லி தூள், அப்புறம் லெமன் இல்லாதனால புளியை கரைச்சி ஊத்திருக்கேன். லெமன் இல்லாதனாலயா இல்ல மறந்துட்டோம்? லெமன் இல்லாதனால. அது எப்படி ஒண்ணு மறந்துட்டலாம், இந்த லெமன் இல்லதானே, அதனால புளி கரைச்சி. அவ்வளவுதான். அது குழம்புக்கு என்ன இது பண்ணிக்கிறீங்க? குழம்பு சிம்பிளா தான் வச்சிருக்கேன். அரைச்செல்லாம் ஊத்திலாம் வைக்கல. சும்மா சிம்பிளா தான் வச்சிருக்கேன். வெறும் வெங்காயம், தக்காளி. தக்காளி புளி கரைச்சி இன்னொருதுல எடுத்து வச்சுக்கிட்டு அதுலயே தக்காளியே வந்து கரைச்சிட்டேன். தக்காளியும் கரைச்சி அப்படியே போட்டேன். வெங்காயம், சின்ன வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதா அரிஞ்சு அதுல போட்டேன். நேத்து பிரானு, இன்னைக்கு மீனா? ஆமா, நான் மட்டுமா திங்க போறேன் இப்போ? ஜி, நேத்து காலையில குடலு, மத்தியானம் வந்து மட்டனு, சிக்கனு. அது கெடா விருதுல போட்டாங்க. இருந்தாலும் நான்வெஜ் தானே. நேத்து நைட்டு வந்து பிரானு, இப்ப வந்து பிஸ்ஸா. ஆமா, பிஸ் தான். ஐயோ அப்பா, மீன் குழம்பு, மீன் ரோஸ்ட். நான் கேட்டேனா, நீங்க தான் போய் வாங்கிட்டு வரீங்க 2 பேரும் சேர்ந்து, எங்க அண்ணனும் நீயும். சரி, வாங்கிட்டு வந்தா எங்களுக்கு மட்டும் தானே, உனக்கு கிடையாதுல்ல. ஐயோ அப்பா, இது என்ன பாருவ செஞ்சு அல்ல கொண்டு போய் மொட்டை மாடியில வச்சு தின்னுட்டு வந்துருவா, தெரிஞ்சுக்கோ. மேல வச்சா? ஆமா. அது விஜய் மேல எல்லாம் வந்து இதா இருக்கும். என்ன இருக்கும்? ஒண்ணும் இல்ல, அப்படியே குக்கர்லயோ அப்படியே தின்னுட்டு வந்துருவேன். ஐயோ அப்படி